பாலினும் இன்சுவைகனித் தொகையினும் கட்டிக் கரும்பினும் நினைத்த வாயும் சொல் நெஞ்சும் இனித்திடும் தமிழ் அன்னையை முதல் வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதலாம் மொழிப்போரதன் வரலாற்று உறைவிடம், தமிழின மொழிப்பற்று விளையும் மருத நிலம், அதுவே மூலக்கொத்தலை எமது மயானத்தின் அடையாளம், அதன் முகவரி. மொழிப்போரின் முதல் களபலிகள் நடராசன், தாளமுத்து அவர்தம் துயிலிடமான இங்குதான் 1939 ஆண்டின் தொடக்கத்தில் அறுவறிவு இருவரை இனம் இழந்து நின்ற வேளையில் அறிஞர் அண்ணா அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க இரங்கல் உரையாற்றினார். பகுத்தறிவு பகலவனுக்கு பெரியார் என முடிசூட்டி மகிழ்ந்த மரத்தமிழன்னை மருத்துவர் தர்மாம்பாள் இவ்வீர மண்ணில்தான் துயில்கிறார். தமிழீழ இன அழிப்பின் மீது பன்னாட்டு சமூகத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்காக தனக்குத்தானே தீமூட்டி ஈகித்த முத்துக்குமார் விதைக்கப்பட்டிருப்பதும் இங்குதான். கற்றனை தூறும் அறிவு என்பார் வள்ளுவர். அறிவு அது பெறப்படும் இடத்தின் அடிப்படையில் கேள்வி அறிவு, படிப்பறிவு என இரு வகைப்படும். கேள்வி அறிவு என்பது சான்றோரிடம் பெறுவது. படிப்பறிவு என்பது வாசிப்பின் மூலம் சுவாசிப்பது. வாசிப்பின் அவசியத்தை முன்மொழிந்து சென்னையில் நடந்து முடிந்த 48வது புத்தக காட்சி நேரு என்னும் கற்றறிந்த ஒரு பேராளுமையை என் முன் நிறுத்திற்று. விடுதலை போராட்டத்தின் நிழலில் கைது செய்யப்பட்டு கொடுஞ்சிறையிலிருந்து தமது புதல்விக்கு எழுதிய கடிதங்களின் தொகுப்பான உலக வரலாறு என்னும் நூலை இப்புத்தக காட்சியில் கண்டேன், அதை கொண்டேன். உலக வரலாறை, புகழ்மிக்க ஆளுமைகளை, அவர்களின் சாதனைகளை கற்று அறிவது அவசியம் என இந்நூலின் தொடக்க வரிகளிலேயே நேரு அவர்கள் வலியுறுத்துகிறார். அவ்வகையில் மறைந்து அரை நூற்றாண்டு கடந்த பின்னும் திராவிட கோட்பாடுகளின் வைரிகளை சிம்மமாய் மிரட்டி வரும் தந்தை பெரியாரை நாம் பெற்றதும் அவரை கற்றதும் நமதான பெரும்பேறு. பேராய கட்சியில் சனாதன சக்திகள் ஊடுருவியிருந்த அந்த காலகட்டத்தில் சமூக நீதிக்கான தமது வகுப்புரிமை முன்மொழிவு தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வந்த நிலையில் 1925 ஆண்டு அக்கட்சியிலிருந்து விலகி தமக்கான சுயமரியாதை இயக்கத்தை நிறுவுகிறார் தந்தை பெரியார் அவர்கள். சமூக நீதியை முழங்கி வந்த நீதி கட்சியின் பொற்கால ஆட்சி 17 ஆண்டுகள் நீடித்தது. அதன் பின் ஆட்சி மாற்றம். அரியணை அமர்ந்த ராஜாஜி அவர்கள் சமூகத்தை சனாதன வழியில் மடைமாற்ற முனைந்து அதற்காக குலக்கல்வி திட்டத்தை முன்னிறுத்தினார். 1000 துவக்க பள்ளிகளை மூடினார். பள்ளியில் இந்தியை கட்டாய பாடமாக்கினார். பொறுத்தது போதுமென வெடித்தது பார் இனக்கிளர்ச்சி. தன் தாய்மொழியை காப்பதற்காக, இந்தி திணிப்பை எதிர்ப்பதற்காக
வீடு விட்டு வீதி வந்தான் தமிழன். முதல்வர் ராஜாஜி இந்தி திணிப்பதாக ஆணவம் பேசியது. முதலில் ஆணவம் பேசியது 1937 ஆண்டு. அரசாணை பிறப்பித்தது 38 ஆண்டு. அந்த அரசாணை ரத்தானது 1940 ஆண்டு. ஒரு தேசிய இனத்தின் தாய்மொழியை அழி, அந்த இனம் தானாக அழிந்து போகும் என்னும் பாசிச கூற்றின்படி தமிழினத்தின் தனித்துவத்தை குலைப்பதற்காக தீட்டப்பட்ட சதித்திட்டத்தின் முதல் படியாக பள்ளிகளில் இந்தி திணிக்கப்பட்டதும், அச்சதித்திட்டத்தை முறியடிக்க தந்தை பெரியார் அவர்களின் தலைமையில் தமிழ் படை ஒன்று திரண்டதும் என 3 ஆண்டுகள் முதலாம் மொழிப்போர் தொடர்ந்தது. தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, ஏ.டி. பன்னீர்செல்வம், கே.ஏ.பி. விஸ்வநாதர், பொன்னம்பலனார் என இவர்கள் ஒருபுறம் என மறுபுறம் ஈழத்தடிகள், மறைமலை அடிகள், சோமசுந்தர பாரதியார், பல்கலை புலவர் கா. சுப்பிரமணியர், தமிழ்வேல், தாவே உமா மகேஸ்வர், உள்ளிட்ட அறிஞர்களும் ஒன்றாக கைகோர்த்து இந்தி திணிப்பு எதிர்ப்பு களத்தில் இறங்கினர். மருத்துவர் தர்மாம்பாள், ராமாமிர்தம் அம்மையார், நீலாம்பிகை அம்மையார், நாராயணி அம்மையார், தாமரைக்கண்ணி அம்மையார், ராணியம்மாள் அண்ணாதுரை, மீனாம்பாள் சிவ அரசு, பண்டிதை கண்ணம்மாள், மலர்முகம் அம்மையார், கலைமகள் அம்மையார், பார்வதி அம்மையார், குஞ்சிதமணி, நீலதயாட்சி என பெண் ஆளுமைகள் ஒன்று திரண்டு ஒற்றவாடை கொட்டகையில் தமிழ்நாடு மகளிர் மாநாடு நடத்தி இந்தி திணிப்பு எதிர்ப்பு களத்தில் தங்களையும் இணைத்துக் கொண்டனர். தந்தை பெரியார் இம்மாநாட்டின் சிறப்பு அழைப்பாளர். அறிஞர் அண்ணா, சேத்தே நாயகம், ஈழத்தடிகள், அருணகிரி அடிகள் என சிறை சென்று மீண்ட இந்தி திணிப்பு எதிர்ப்பு கள போராளிகளை பாராட்டுவதற்காக நடத்தப்பட்ட நிகழ்வில் பெண் உரிமை முழக்கங்களான மாதர் மறுமணம், கலப்பு திருமணம் போன்ற கோட்பாடுகளை ஆதரித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மட்டுமல்லாமல் திராவிட எமது எரிமலைக்கு பெரியார் என முடிசூட்டி இம்மாநாடு மகிழ்ந்தது. ராஜாஜிதான் சொல்வார்,
ஆளுவது நானா இல்லை இந்த ராமசாமியா என்றார். பாவம், அன்றும் இன்றும் என்றும் தமிழர் இதயத்தை ஆளப்போவது இந்த சாமிதான் என்பது அந்த ராஜாஜிக்கு அன்று தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. பகையை பட்சிக்கும் பகுத்தறிவு பகலவனை பார்த்து குலைக்கும் குரல்கள் இன்றும் இங்கொன்றும் அங்கொன்றும் என அவ்வப்போது கேட்கப்படுகிறது. அக்குரல்கள் மீது அக்குரல்களின் அறியாமையை, அதன் தன்னலத்தை எண்ணி நம்மால் நகைக்கத்தான் முடிகிறது. திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி புறப்பட்ட இந்தி திணிப்பு எதிர்ப்பு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்த தந்தை பெரியார் அப்பேரணியை தமிழர் படை என அழைத்தார்கள். களம் கண்டோரில் 1500க்கும் மேலானவர்கள் வெஞ்சிரை நிரப்பினர். முதலாக சிறை கண்ட களப்போராளி பல்லடம் பொன்னுசாமி. நடராசன் தாளமுத்து சிறை கண்டு தங்கள் உயிரை அச்சிறையிலேயே ஈந்து மொழிப்போர் ஈகியர் என வரலாற்றுள் ஏகினர். வெகுகாலமாக சீரிழந்து கிடந்த அவர்களின் துயிலிடத்தை கண்டெடுத்து சீரமைத்து மொழிப்போர் ஈகியர் நாளான ஜனவரி திங்கள் 25ஆம் நாள் அங்கு சென்று நினைவேந்துவதை நடைமுறைப்படுத்திய பெருமை மறுமலர்ச்சி எமது நாயகர் தலைவர் வைகோ அவர்களையே சாரும். தலைவர் வைகோ அவர்களுக்கும் கழகத்தின் முதன்மை செயலாளர் எழுச்சி புயல் அண்ணன் துரை வைகோ அவர்களுக்கும் தமிழ் கூறும் நல்லுலகம் தன் அன்பால் கடமைப்பட்டிருக்கிறது. இவ்வாண்டில் சென்னை மாநகராட்சி அவர்களுக்கு உறுதுணையாக தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் தமிழ்நாடு அரசும் இணைந்து இத்துயிலிடத்தின் நினைவு சின்னத்தை நவீன முறையில் புதுப்பித்து உள்ளது சிறப்பு பாராட்டுக்குரியது. இதை மாபெரும் கோரிக்கையாக மாமன்றத்தில் எழுப்பிய மறுமலர்ச்சி எமது கழகத்தை சார்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் சு. ஜீவன் மற்றும் அண்ணன் ப. சுப்பிரமணி ஆகியோரை வாழ்த்துகிறோம். தடியும் தாடியும் திராவிடம் பதிக்க, அண்ணா தடமதில் விடியல் உதிக்க, எங்கும் எதிலும் தங்கப் பளிங்காய், சங்கத்தமிழ் திணையாய், பகுத்தறிவு மதியாய், இன உணர்வு நதியாய், களமுதன் புயலாய், மக்கட்குரலாய், மறுமலர்ச்சி ஒளியாய், தாயகம் தந்திட்ட தங்கத் தலைவர், திராவிட இயக்க போர்வால் தமிழினக்காவலர், அன்பு தலைவர் ஐயா வைகோ அவர்தம் தடமதில் தொடர்வோம், திராவிடமும் தமிழினமும் பேணுதல் புரிவோம். நன்றி, வணக்கம்.